എവിടെ? അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ടേ? எனக்கு பிரியாணி தான் வேணும், பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதான்னு 3 வயது சிறுவனுடைய கோரிக்கையை ஏற்ற கேரள அரசு அதிரடியா களத்துல இறங்கி சிறுவனுடைய ஆசைய நிறைவேற்றி இருக்காங்க. ബിരിയാണിയും കോഴിക്കാരും ചിക്കൻ ഫ്രൈയും വേണമെന്നാണ് ആ മോൻ ആവശ്യപ്പെട്ടത്. ഭയങ്കര വൈറലായിരുന്നു. അതിന് ശേഷം എങ്ങനെയാ ചെയ്യാൻ പറ്റുന്നത്? നമ്മൾ മുട്ട കൊടുക്കുന്നുണ്ട് അങ്കണവാടിയിൽ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ആഴ്ച 2 ദിവസം മുട്ടയായിരുന്നു. അത് നമ്മളിപ്പോ 3 ദിവസം മുട്ടയാക്കി. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി நம்ம இதுல உட்படுத்திட்டு. கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி சங்கு அப்படின்ற இந்த 3 வயசு சிறுவனுடைய வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வைரலாச்சு. இந்த சிறுவன் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அங்கன்வாடியில படிச்சுட்டு இருக்காரு. சில மாசத்துக்கு முன்னாடி அந்த சிறுவன் வந்து வீட்டுல இருந்தப்போ, எனக்கு அங்கன்வாடியில பிரியாணி தரல அப்படின்னும், எனக்கு உப்மா வேண்டாம், பிரியாணி தந்தாதான் அங்கன்வாடிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. யாரோட செல்லம் நீ? நம்ம கேட்டகரியா இருப்ப போலியே, உப்மா வேணாம் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இத அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட அது பயங்கர வைரல் ஆச்சு. அதை பார்த்த கேரள சுகாதார, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவர்கள் சங்குவுடைய கோரிக்கை தீவிரமா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி உணவு முறையில சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க. வாரத்துக்கு ஒரு தடவை முட்டை பிரியாணியும் புலாவ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரத்துல 2 நாட்கள் வழங்கப்பட்டு வந்த பால், முட்டை இனி 3 நாட்கள் கொடுக்கப்படும். அதுக்கப்புறமா பிரியாணியும் இருக்கு அப்படின்ற விஷயத்த சங்கு கேள்விப்பட்டதும் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. എങ്ങനെയാ ചെയ്യാൻ പറ്റുന്നത്? നമ്മൾ മുട്ട കൊടുക്കുന്നുണ്ട് അങ്കണവാടിയിൽ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ആഴ്ച 2 ദിവസം മുട്ടയായിരുന്നു. അത് നമ്മളിപ്പോ 3 ദിവസം മുട്ടയാക്കി. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി നമ്മൾ ഇതില് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு. குழந்தையோட கோரிக்கைய உடனே ஏத்து அதிரடியா முடிவெடுத்திருக்காங்க பாருங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஒரு கவர்மெண்டே மாத்துது உப்மா வேணான்னு நம்ம வீட்டுல கேக்குறாங்களா பாரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் வுட்ஸா ஃபாலோ பண்ணுங்க. ഒരു അങ്കണവാടിയിലെ ഒരു കുഞ്ഞ് ശംഖു, അവന്റെ ഒരു വീഡിയോ വളരെ വൈറലായിരുന്നു. അവന് ബിരിയാണിയും കോഴിക്കാരും വേണമെന്നാണ്, ചിക്കൻ ഫ്രൈയും വേണമെന്നാണ് ആ മോൻ ആവശ്യപ്പെട്ടത്. ഭയങ്കര വൈറലായിരുന്നു. അതിന് ശേഷം അവന്റെ അങ്കണവാടി തന്നെ ആ മോന് കൊടുത്തു. ഒരുപാട് അങ്കണവാടികളിൽ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഇത് കൊടുക്കുകയുണ്ടായി. അപ്പൊ അവൻ അമ്മയോട് പറഞ്ഞു, എനിക്ക് ഉപ്പുമാവ് വേണ്ട, എനിക്ക് ഉപ്പുമാവിന് പകരം എനിക്ക് ബിരിയാണി തന്നാൽ മതി എന്ന് ശംഖു പറഞ്ഞു. അപ്പൊ നമ്മൾ ആലോചിച്ചു ഇത് എങ്ങനെയാ ചെയ്യാൻ പറ്റുന്നത്? അപ്പൊ നമ്മൾ മുട്ട കൊടുക്കുന്നുണ്ട് അങ്കണവാടിയിൽ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ആഴ്ച 2 ദിവസം മുട്ടയായിരുന്നു. അത് നമ്മളിപ്പോ 3 ദിവസം മുട്ടയാക്കി. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി നമ്മൾ ഇതില് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്.